ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று மளிகை சாமான்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஹோல்சேல் கடையில் தான் போயிட்டு எல்லாமே லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. விளக்கும் ஒரு 6 விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். முன்னாடி இருந்தது குட்டி குட்டியாக ரொம்ப அந்த கறி பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சா, அதனால் இப்போ புதுசாக வாங்கிக்கலாம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த திரி மாட்டுறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் வாங்கியிருக்கிறதுனால அதில் போட்டு நம்ம விளக்கு போடுறப்ப விளக்கு கருப்பாகாது, நல்லாயிருக்கும். அதனால் சரி புதுசாக கொஞ்சம் பெரிய சைஸாகவும் வாங்கிக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் மிளகாப்பொடி அரைக்கிறதுக்கு தனியாக மிளகா மல்லி எல்லாமே வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு தேவையானது தனியாக அது வாங்கியாச்சு. கலர் கோலம் மாவு இப்போ தான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரே தான் சரி போகிறதோடு எல்லாமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோலமாவும் வாங்கியாச்சு. கோலமாவு அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாமி கும்பிட்றதுக்காக பூ, அந்த பட்டன் ரோஸ் இருக்குல்ல அது, அப்புறம் செவ்வந்தி பூ எல்லாமே அந்த கவரில் வச்சுருப்பாங்க முடிச்சு போட்டு, அது எல்லாத்துலேயும் ஒரு கவர் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இது ஈவினிங் டைம் கோலம் போடுறதுக்காக முன்னாடி தண்ணி தெளித்து வச்சுருந்தேன் வாசலில். அதுக்கப்புறம் ரங்கோலி வரைஞ்சிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கலர் பொடியும் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நான் கோலம் போடுற கேப்லேயே என் பையனும் எங்கள் வீட்டு ஷீரோ 2 பேரும் சேர்ந்து ஓடி ஓடி விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க ரோட்டில். அதுவும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, அவங்கள பார்த்துக்கிட்டே கோலம் போட்டுகிட்டே இருந்தேன். ஷீரோ பயங்கரமாக இங்கேயும் லாஸ்ட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பார். ரெண்டாவது நம்ம கோலம் போட்டுட்டு இருந்தோன்னா ஒரு சில நேரம்லாம் என்னை இடிச்சிட்டே ஓடிடுவான். அன்றைக்கெலாம் ஒரு நாள் தலையிலே இடிச்சிட்டான் வேறு வேகமாக, உள்ளேருந்து கேட்டுள்ளேருந்து வெளியில் வர்றேன்ட்டு. அவருக்கு கண்ணு மண்ணே தெரியாமல் கேட்டு திறந்த உடனே ஓட ஆரம்பிச்சிருவார். இடையில என்ன இருக்குதுன்னு கூட பார்க்கவும் மாட்டான். என்னைக்கு எனக்கு ஆனால் செல்ஃபோன் வச்சுருக்காது, தட்டி விட்டு ஓட போகிறான்னு தான் தெரியல வேறு, அந்தளவுக்கு வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி சும்மா ஒரு சின்னதாக கோலம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதிலேயே ரங்கோலி பெருசாக வரைஞ்சிக்கிட்டே போயிருந்தேன். இது கொஞ்சம் நார்மல் சைஸ் தான். இப்படி தொடர்ந்து போட்டால் பெருசாக போட்டுக்கிட்டே போகலாம், கண்டினியூ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்க. மளிகை சாமான்லாம் நம்ம வாங்குறப்ப சூப்பர் மார்க்கெட்லாம் போனோன்னா நிறையா செலவாயிருது வேறு. அதனால் நீங்கள் யாராவது பணம் நம்ம சேவ் பண்ணணும், நிறையா செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஹோல்சேல் கடையிலையே லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்குவோம்ல, அந்த மாதிரி வாங்குறது தான் நல்லது. நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனோன்னா ஒன்று வாங்கணும்னு நினச்சி போவோம், அதுக்கப்புறம் நிறையா நம்ம அதை பார்க்குறப்ப இது தேவைப்படும்னு சொல்லிட்டு நிறையா நம்ம வாங்கிகிட்டே இருப்போம். அதனால் நிறையா காசு நம்மளுக்கே தெரியாமல் செலவாயிரும். அதனால் இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துட்டு கடையில் வாங்கிக்குவோம்ல, அந்த பெரிய பெரிய கடைங்க இருக்கும்ல ஹோல்சேலில், அந்த மாதிரி அங்கே வாங்குறது நல்லது. கோலம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா உங்கள் டயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்கு டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும்ல, அதுக்காக தான் லைட்டாக ஃபாஸ்ட் பண்ணியே வச்சுருக்கேன். எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கோலம் பார்த்துட்டு. அப்புறம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம வீடியோவில் நான் ஏதாவது பேசுகிறதோ இல்லைன்னா கிளிப்பிங்ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமில் போயிட்டு விநாயகருக்கு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டேன். அது கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சமையல் வீடியோ எதுவும் ஆட் பண்ணலை. நாளைக்கு ஃப்ரைடே பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை சாமி கும்பிடுவேன், அதையும் கவர் பண்ணி எடுக்கணும். அப்புறம் விநாயகர் நான் வெளியில் செடிங்களுக்குள்ளே பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்றது மாதிரி போன ட்ரிப் வீடியோ கொடுத்துருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இனி வெள்ளிக்கிழமை அதே மாதிரியே அவரை வச்சு பூஜை பண்ணுறது நல்லாயிருக்கு, அதனால் அதே மாதிரி கண்டினியூ பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். அந்த மண் விநாயகர் அவரை வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோவிலேயே.
அதனால் ரொம்ப ராசியானவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் சரி கண்டினியூவாக வெள்ளிக்கிழமை அவரை வச்சு பூஜை பண்ணியே வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்ன மாதிரியே வீடியோ எடுத்து போடுற வீட்டில் இருந்து செய்கிற எல்லா பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லது தானே, அதுக்காக தான் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாம். அவ்வளோதான், கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம அரளி செடியிலேருந்து பூ பறித்து வச்சாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கோலம். அப்புறம் விளக்கு மட்டும் போட்டுட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன். பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதிலேருந்து எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.